ஆல் இண்டியா கோச்சிங் சென்டர் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்சஸ்க்கான கிளாஸஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அதில் ஒரு பார்ட்டாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸில் வரக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ஏரியான்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் தான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோஃபார் ஒரு 27 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த 27 கிளாஸஸ்மே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பேசிக்ஸ்லேருந்து, தட் இஸ் ஒரு கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்கப்பட்டது, தென் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரியாம்பிளோட நேச்சர், அதோட இம்பார்ட்டன்ஸ், தென் யூனியன் டெரிட்டரிஸ், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இது மாதிரி சொல்லக்கூடிய வேல்யூ பார்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். அதோட பேசிக்ஸ்லேருந்து அதோட அட்வான்ஸ் லெவல்னு சொல்லக்கூடிய ஒரு மெயின்ஸ்க்கு அதை ஆன்சரை கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தால் எப்படி அப்படிங்கிற விஷயங்களும், தென் அதை ஃபாலோ பண்ணி யூனியன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல். ஸோ அதே மாதிரி பேரலான ஒரு இன்ஸ்டியூஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு வரும்போது கவர்னர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர், அட்வொகேட் ஜெனரல். ஸோ இது எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்டில் கவர் பண்ணோம். அதை ஃபாலோ பண்ணி லெஜிஸ்லேச்சர்னு வரும்போது யூனியன் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லக்கூடிய பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்டு கவுன்சில் ஃபார்மேஷன். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் டீட்டெயிலாக கவர் பண்ணோம். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சபார்டினேட் கோர்ட்ஸ், தென் ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம்ஸ்னு சொல்லக்கூடிய லோக் அதாலத், நியாய பஞ்சாயத். ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி அப்படியே சென்டர் ஸ்டேட் ரிலேஷனும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ லாஸ்ட் ஒரு 2 கிளாஸஸாக 3 கிளாஸஸாக லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டும் அர்பன் லோக்கல் பாடிஸையும் பற்றி டீட்டெயிலாக கவர் பண்ணோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி ரெஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நம்ம மிச்சம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனல், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஷெடியூல் 5, ஷெடியூல் 6, அஃபிஷியல் லாங்குவேஜஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ், இதெல்லாமே கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி முக்கியமாக நம்ம பார்க்க போகிற ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்காக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அண்டு நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். ஸோ இந்த ஒரு டிஃபரன்ஷியேஷன் ஃபஸ்ட் அட்ரஸ் பண்ணிடலாம். ஸோ யூ கெட் சம் கிளாரிட்டி ஆன் இட். ஓகே, ஸோ ஏன் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனை கான்ஸ்டியூஷனல் பாடினும், ஏன் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனை ஸ்டாட்யூட்டரியோ இல்லை நெய்தர் கான்ஸ்டியூஷனல் நாட் ஸ்டாட்யூட்டரின்னு சொல்கிறாங்கன்றது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது. ஓகே, ஸோ அதை ஃபாலோ பண்ணி கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் முக்கியமாக சொல்லக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ்னு சொல்லக்கூடிய எலெக்ஷன் கமிஷன், ஃபைனான்ஸ் கமிஷன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், ஸோ சிஏஜி ஆஃபீஸர்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். அடுத்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் முடிச்சுட்டு அடுத்து நெய்தர் ஸ்டாட்யூட்டரி நார் கான்ஸ்டியூஷனல்னு சொல்லக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன்ஸ் மூலமாக பாஸ் பண்ண சில இன்ஸ்டியூஷன்ஸையும் கவர் பண்ணோம் அப்படின்னா ஓவராலாக இந்த இன்ஸ்டியூஷனல் பர்ஸ்பெக்டிவில் இருக்கக்கூடிய பார்ட்டை நம்மளால் அட்ரஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கனால தட் இஸ் மோர் தென் எனஃப் டு கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அட்லீஸ்ட் அட்ரஸ் தி கொஷின்ஸ் இன் தி ஏரியாஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். ஸோ இதை தவிர வேறு எதுவும் பெருசாக அவங்க கேட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிவிட்டு இந்த கிளாஸஸ் நீங்கள் கவனிக்கிறதுனாலோ இல்லை கிளாஸை கவனிச்சுட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தீங்கனாலோ ஸோ உங்களுக்கு அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ அதில் இன்றைக்கி முக்கியமாக நம்ம பார்க்க போகிற ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தான். ஸோ அப்போ எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது நாட் ஓன்லி எலெக்ஷன் கமிஷனோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும் பார்க்க போகிறதில்ல, ஓவராலாக எலெக்ஷனுங்கிற எலக்டோரல் சிஸ்டம், தட் இஸ் எலெக்ஷனுங்கிற மெக்கானிசம் எப்படி இந்தியாவில் ஃபங்க்ஷன் ஆகுது, வாட் டைப் ஆஃப் பிரின்சிபல்ஸ் பி அடாப்டட் இன் தி எலெக்ஷன்ஸ், அந்த பிரின்சிபல்ஸை என்ஷூர் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்டியூஷன் தான் இந்த எலெக்ஷன் கமிஷன். அப்போ இந்த எலெக்ஷன் கமிஷனில் இருக்கக்கூடிய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் எலெக்ஷன் கமிஷன் என்ன, ஹூ அப்பாயிண்ட்ஸ் தி சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், வாட் இஸ் தேர் செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் அண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீசஸ், ஹவு தே ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் தி ஆஃபீஸ், தென் அதை பேரலாக ஃபாலோ பண்ண இன்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன். ஸோ இந்த விஷயங்களை தான் இன்றைக்கி இன் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்ஸ்டியூஷனல் பாடி அண்டு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஓகே, ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மெயின் ஆஸ்பெக்ட்ஸில் தட் இஸ் ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ இதில் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்க்கான மீனிங் என்ன அப்படின்னா ரொம்ப குழப்பிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனை கான்ஸ்டியூஷனில் வித் அண்ட் சப்போர்ட் ஆஃப் ஆர்டிக்கலோட பேசுகிறாங்களோ அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 324 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் நம்மளால் சொல்ல முடியுது. ஓகே, அப்படி சொல்ல முடிஞ்ச ஒரு இன்ஸ்டியூஷனை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பர்டிகுலர்லி அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எனி பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் அது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும்.
ஓகே, ஸோ அப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷனை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன் இட் டிரைவ்ஸ் இட்ஸ் அத்தாரிட்டி அண்ட் பவர் ஃப்ரம் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ அதோட அதிகாரமும் அதோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஓகே, ஸோ அதோட ஆளுமையும் எதில் இருந்து நம்ம எடுத்துக்கிற முடியும், டிரைவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதோட பவரை ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப், அங்கேருந்தே எடுத்துக்கிறோம். அதாவது ஃபண்டமெண்டல் லால இருந்தே அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் ஆர் இன்ஸ்டிடியூஷன் அதோட பவரை எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஒரு கான்ஸ்டியூஷனுக்குள்ளே ஒரு இன்ஸ்டிடியூஷனை என்ஷூர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த இன்ஸ்டிடியூஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அப்போ கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் that particular institution has to be substantiated by any articles in the constitution. Then particular institution and their functions and their responsibilities and their roles and the composition, all aspects are minimum of these things has to be ensured in the constitution itself. ஓகே, ஸோ சில விஷயங்கள் கான்ஸ்டியூஷனுக்குள்ளேயே அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிக்கல் இருக்கும். இப்போ நான் சொல்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா அது ஆர்டிகல் 324 நம்மளால சொல்ல முடியும். ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னா 280ன்னு சொல்ல முடியும். சிஏஜி அப்படின்னா 148ன்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ ஒரு ஆர்டிக்கல் அதை ஜஸ்டிஃபை பண்ணுது. அப்போது கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸை இஃப் யூ வாண்ட் டு பிரிங் ஆன் எனி அமெண்ட்மெண்ட் ஆர் எனி சேஞ்சஸ் இன் தி கான்ஸ்டியூஷன், ஸோ அப்போது என்ன ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ரெக்வயர்டு. ஸோ அண்டர் ஆர்டிகல் 368 தான் சர்டன் ப்ரொவிஷன்ஸ் இன் தி கான்ஸ்டியூஷனை யூ கேன் ரைட் டு amend. Okay, then other than that certain provisions in the constitution itself mentioned that it gives that power to the parliament to make law. Okay, so இப்போ election commissionலயே for example certain provisions ன்னு சொல்லக்கூடிய இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த செலெக்ஷன் கமிட்டி, இந்த செலெக்ஷன் கமிட்டியில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த செலெக்ஷன் கமிட்டி அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டான்னு கேட்டால் இல்லை, அது எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸில் ஒரு ஆக்டாக பார்லிமெண்ட்டை எனாக்ட் பண்ணுது, அதில் சில அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வர்றாங்க. அப்போது கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸில் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் அமெண்ட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வேணும். ரெஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் பார்லிமெண்ட் மே பை லான்னு எங்கே சொல்கிறாங்களோ அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸில் வெறும் ஸ்டாட்யூட்டரி அமெண்ட்மெண்ட்டே போதுமானது தான். ஓகே, ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் இஃப் யூ வாண்ட் டு பிரிங் எனி சேஞ்சஸ்ங்கிறத விட சர்டன் சேஞ்சஸ், ஸோ யூ ரெக்வயர்ட் ஃபார் அன் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு புரியணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி, சிஏஜி, ஃபைனான்ஸ் கமிஷன், ஸோ இதெல்லாமே கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம இன்றைக்கி பார்க்கத்தான் போகிறோம். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்க்கான டெஃபினேஷன் ஆர் மீனிங்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதே பெர்ஸ்பெக்டிவ்ல வாட் இஸ் meant by நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ங்கிறத பார்ப்போம். ஸோ நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இஸ் நத்திங் பட் there is no any specific articles to justify it in the constitution. ஓகே, ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கலும் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்மளால சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸோ தட் இஸ் அன் ஸ்டாட்யூட்டரி பாடி. ஓகே, ஏன் அப்படின்னா தட் பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு அண்டர் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆக்ட் 1992. ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் உங்களால் என்னன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடின்னு தான் சொல்ல முடியுமோ தவிர கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ பர்டிகுலர்லி ஓகே, அப்போ எந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை மீன்ஸ் ஆஃப் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே, ஸோ பார்லிமெண்ட்னால உருவாக்கப்பட்டதுனாலோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னால உருவாக்கப்பட்டதுனாலோ அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனை உங்களால் என்னன்னு சொல்ல முடியும்னா ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்ல முடியும். ஸ்டாட்யூட்டரி இன் சென்ஸ் இல்லை லா. ஓகே, ஸோ அது லா மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ தட் பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் get its power and authority from that particular act. But constitution பொறுத்தளவுக்கு from the constitution itself it get its power and authority. But with respect to other things such as National Human Rights Commission னு சொல்கிறோம், National Women's Commission னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் it get its authority from the that particular act, that is அந்த ஸ்டாட்யூட்டரி ஆக்டுக்குள்ளே தான் கொண்டு வர முடியும். ஸோ அன்லைக் கான்ஸ்டியூஷனல் பாடிஸை அமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவைன்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்படி இருக்க அவசியம் இல்லை. எங்கே அப்படி வரும்போது அப்படின்னா நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாட்யூட்டரி இன்ஸ்டிடியூஷனுக்கு கொண்டு வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 2019 சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரோட அவரோட ஏஜெண்டு செலெக்ஷன் மெக்கானிசம் இதெல்லாம் சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு எந்த விதமான கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டும் அவங்க கொண்டு வரல. அதே காலகட்டத்தில் தட் இஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரோட டென்யூர் அண்ட் தேர் ரீஅப்பாயின்மெண்ட் இது எல்லாத்துலேயுமே சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு எந்த விதமான கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டும் அவங்க கொண்டு வரல.
ஓகே, ஸோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லையுமே சர்டன் லெவல் ஆஃப் கம்போசிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அது இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் 2019 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட், ஸோ அது என்ன மூலமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் சிம்பிள் ஆர்டினரி அமெண்ட்மெண்ட் மூலமாக தான். தட் இஸ் ஒரு பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்கணும் சிம்பிள் மெஜாரிட்டியோட. தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ அந்த ஒரு ப்ரொசீஜரோட தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸும் இல்லாமல் கான்ஸ்டியூஷனல் பாடிஸும் இல்லாமல், தட் இஸ் நெய்தர் ஸ்டாட்யூட்டரி நார் லெஜிஸ்லேச்சர், தட் இஸ் நெய்தர் கான்ஸ்டியூஷனல் நார் ஸ்டாட்யூட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸை எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன்ஸ் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இன் சென்ஸ் கேபினெட்டோட அப்ரூவலோட. அப்படி இருக்கிற இன்ஸ்டிடியூஷனும் இந்தியாவில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் இட் இஸ் நித்தி ஆயோக். ஓகே, ஸோ தட் இஸ் நெய்தர் ஸ்டாட்யூட்டரி நார் கான்ஸ்டியூஷனல், பட் இட் இஸ் ஃபார்ம்டு பை மீன்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ அதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா கேபினெட் இட் செல்ஃப் டிசைட் ஆன் இட்ஸ் ஓன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2015 பிளானிங் கமிஷன் இட் வாஸ் அபாலிஷ்ட் அண்ட் இட் வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு ஒன் நித்தி ஆயோக். பட் இட் நெய்தர் கெட் இட்ஸ் அப்ரூவல் இன் தி பார்லிமெண்ட் ஆர் இன் தி தட் இஸ் பார்லிமெண்ட்டில் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டாவோ இல்லை ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்ஸாவோ அதை கொண்டு வரல. ஓகே, ஸோ அப்போ அந்த ஒரு கிளாரிட்டியை யூ ஹாவ் டு கிளியர்லி take into consideration. That is constitutional bodies அப்படிங்கிறது it was mentioned in the constitution itself. So to bring any, there is certain changes in the constitution, there is that particular provisions, it has to get on constitutional amendment act. Rather statutory provisions ன்னு சொல்லக்கூடிய இந்த statutory institutions, it is established by means of act of parliament. So in order to bring any changes in these particular provisions, so you does not want to bring any constitutional amendment, rather a simple ordinary legislature process is more than enough to bring any amendment. Okay, so இதில் ரெண்டும் பொருந்தாத ஒன்று, ஸ்டாட்யூட்டரியும் கிடையாது கான்ஸ்டியூஷனும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூஷனை எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ண இன்ஸ்டியூஷன்ஸ் சொல்லுவாங்க. அப்படி ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நித்தி ஆயோக். ஸோ இப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாட்யூட்டரி பாடி அண்டு கான்ஸ்டியூஷனல் பாடி. ஓகே, ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு இன்ஸ்டியூஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தான். ஓகே, ஸோ எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு வரும்போது, ஸோ எலெக்ஷன் கமிஷனுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான பிரின்சிபல்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த பிரின்சிபல்ஸை அடாப்ட் பண்ணி ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கு தே ஆர் மெட்டீரியலைஸ் ஒன் இன்ஸ்டியூஷன் இன் த நேம் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். ஓகே, அப்போது இந்தியாவில் ஐதர் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகே, ஸோ எலெக்ஷன் மூலமாக எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக எதர் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ இந்தியாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜராக இருக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒன் இஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், another one is vice president election, another one is election for the legislature of the union that includes both house of the people னு சொல்லக்கூடிய லோக்சபா ஆர் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லக்கூடிய ராஜ்யசபா. ஓகே, ஸோ அப்போ எலெக்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த யூனியன் சொல்லும்போது எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் ஆர் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். எலெக்ஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு வரும்போது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அஸ் வெல் அஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் எலெக்டட் தான். ஓகே, பட் டிஃபரன்ஸ் இஸ் வெதர் இட் இஸ் டைரக்ட்லி எலெக்டட் ஆர் இன்டைரக்ட்லி எலெக்டட். ஸோ டைரக்ட்லி எலெக்டட் அப்படின்னு வரும்போது இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எலெக்டட் பை தி பீப்புள். இன்டைரக்ட்லி எலெக்டட் பை மீன்ஸ் சர்டைன் எலக்டோரல் காலேஜ் அது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்யசபாவோட எலக்டோரல் காலேஜ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்ன்னு நம்மளால் சொல்ல முடியும். அப்போது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தட் இஸ் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க இந்த எலெக்ஷனுக்கான ஒரு எலக்டோரல் காலேஜில் இருக்காங்க. இன் சென்ஸ் இந்த பர்சன்ஸ் தான் இந்த ராஜ்யசபா மெம்பர்ஸை எலெக்ட் பண்ண முடியும். ஸோ தோ தே ஆர் இன்டைரக்ட்லி எலெக்டட் பட் தே ஆர் எலெக்டட். ஓகே, ஸோ அப்போ ஒரு இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்தியாவில் ஒரு எலெக்டட் மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணுறது. ஓகே, ஸோ அப்போ இது எந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்ஷூர் பண்ணுது அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கக்கூடிய எஸ்பெஷலி ப்ரியாம்பிளில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை என்ஷூர் பண்ணுது. ஓகே, ஆனால் இந்த டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா இன்சென்ஸ் இந்த ப்ரியாம்பிளில் இருக்கக்கூடிய இந்த அஸ்பெக்ட்ஸை என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா இன் ஆர்டர் டு ஓவர் கம் திஸ் எலெக்ஷன், தட் இஸ் இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா
இந்த எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஆன பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்குங்கிற சொல்கிற விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா சர்டைன் பிரின்சிபல்ஸை நீங்கள் அடாப்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இந்த பிரின்சிபல்ஸை அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் அந்த பிரின்சிபல்ஸ் எங்கேயாச்சும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கா, தட் இஸ் வெதர் எனி பிரின்சிபல்ஸ் ஆர் டிஃபைன்டு இன் தி கான்ஸ்டியூஷன் ஆர் மென்ஷன்டு இன் தி கான்ஸ்டியூஷன், டிஃபைன்டுனோட சொல்ல முடியாது, mentioned in the constitution to bring on free and fair election without any discrimination இருக்கா அப்படின்னா, that is democratic republicana meaning அதானே. that is ஒரு universal adult franchise நீங்கள் ensure பண்ணணும். at the same time there should not be any discrimination and at the same time republican சொல்லும்போது head of the state என்னவா இருக்கணும், எலெக்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது எனி பிரின்சிபல்ஸ் ஏதாச்சும் எம்பசைஸ் பண்ணப்பட்டிருக்கா கான்ஸ்டியூஷனில் அப்படின்னா எஸ், அண்டர் ஆர்டிகல் 325 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் the constitution itself mentioned certain principles. What are all those principles அப்படின்னா, first one is there is no any communal or special or separate representation in the electoral constituencies. Okay, so in sense ஒரு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி 1909 ஆக்டில் முஸ்லீமுக்கு ஒரு ஸ்பெஷல் எலக்டோரேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. 1919 ஃபார் சீக்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ், ஸோ இவங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷல் எலக்டோரேட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1935 விமன், லேபர்ஸ், ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் எலக்டோரேட் கொடுத்துருக்கிறதா சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்பெஷல் எலக்டோரேட் அப்படிங்கிறது, அந்த செப்பரேட் எலக்டோரேட் ஆர் ஸ்பெஷல் எலக்டோரேட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டியூன்சியில் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள்ஸுக்கு ஓட் பண்ணுறதா இருந்தால் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும்தான் ஓட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் செப்பரேட் எலக்டோரேட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்ஸ்டியூன்சியில் ஜென்ரல் கான்ஸ்டியூன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சி, ஜென்ரல் கான்ஸ்டியூன்சிங்கிறத குழப்பிக்காதீங்க. செப்பரேட் எலக்டரேட்டுக்கும் ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ செப்பரேட் எலக்டரேட்டுக்கும் ஒரு கான்ஸ்டியூன்சியை ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சின்னு சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ செப்பரேட் எலக்டரேட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சேம் கான்ஸ்டியூன்சி ஒரு இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட்டுக்கான ஒரு செப்பரேட் எலக்டரேட் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஜென்ரலாக ஒன்று இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இந்த செப்பரேட் எலக்டரேட்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் கான்ஸ்டியூன்சியில் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் கேண்டிடேட் நிற்கிறாரு அப்படின்னா இந்த கன்சர்ன் பர்சனுக்கு யார் மட்டும்தான் ஓட் பண்ண முடியும்னா ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் மட்டும்தான் ஓட் பண்ண முடியும். இதை தான் செப்பரேட் எலக்டரேட்னு சொல்லுவோம். ஓகே, டு என்ஷூர் தேர் ரெப்ரசன்டேஷன். பட் ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சிஸை பொறுத்தளவுக்கு தட் பர்டிகுலர் கான்ஸ்டியூன்சி இஸ் டிக்ளேர்ட் அஸ் ஆன் ஷெட்யூல் காஸ்ட் கான்ஸ்டியூன்சி. பட் ஓட்டர்ஸ் அப்படின்னு வரும்போது all persons has to vote for this particular persons. That is இதுலயே ஓகே, அந்த கான்ஸ்டியூன்சி ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சின்னு சொல்லிட்டா அங்கே ஷெட்யூல் காஸ்ட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் நிற்க முடியும். டிஃப்ரெண்ட் பார்ட்டியிலேருந்து வரக்கூடிய டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் ஃப்ரம் தி ஷெட்யூல் காஸ்ட் மட்டும்தான் நிற்க முடியும். பட் ஆல் பர்சன்ஸ் கேன் ஓட் ஃபார் ஹிம் ஒன்லி, ஹிம் ஆர் ஹர். பட் செப்பரேட் எலக்டரேட்னு வரும்போது அந்த பர்டிகுலர் கான்ஸ்டியூன்சியில் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் கேண்டிடேட் மட்டும்தான் அந்த கான்ஸ்டியூன்சியில் நிற்க முடியும். அதுக்கு ஓட் பண்ணக்கூடிய பர்சனும் யாராக தான் இருப்பாங்க அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சிஸ்டம் இந்தியாவில் இல்லை. ஓகே, ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க பிரின்சிபலாக, தட் இஸ் நோ ப்ரொவிஷன் ஃபார் கம்யூனல், ஸ்பெஷல் ஆர் செப்பரேட் ரெப்ரசன்டேஷன் இன் தி எலக்டோரல் சிஸ்டம். ஓகே, செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் எலக்டோரல் ஃபார் எவ்ரி டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சிஸ். அதாவது ஒரு தொகுதியில் ஒரு பர்டிகுலர் தொகுதியில் ஒரு தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒன் எலக்டோரல் ரோல் மட்டும்தான் இருக்க முடியும். அப்படின்னா இப்போ ஜென்ரல் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சின்னு அதை டிக்ளேர் பண்ணிட்டா அந்த ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சியில் ரிசர்வ்டு கேண்டிடேட் மட்டும்தான் நிற்க முடியும். ஒன் எலக்டோரல் தான் ரோல் தான் இருக்குது. செப்பரேட்டாக இப்போ நான் சொன்னேன்ல ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு ஒரு எலக்டோரல் ரோலு, ஜென்ரலில் நிற்கிறவங்களுக்கு ஒரு எலக்டோரல் ரோலு அப்படிங்கிற கண்டிஷன்லாம் கிடையாது. ஓகே, இது எல்லாமே பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த ப்ராக்டிஸ். அது எல்லாத்தையுமே கான்ஸ்டியூஷனலி மேண்டேட்டடாக அபாலிஷ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது செகண்ட் கண்டிஷன், இன் சென்ஸ் ஒன் எலக்டோரல் ரோல் ஃபார் எவ்ரி டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சி அப்படிங்கிற விஷயத்தை என்ஷூர் பண்ணுறாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்டிஷன்லையும் ஒரு பர்சனை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாது, இன்சென்ஸ் தவிர்க்கக்கூடாது. என்ன க்ரைட்டீரியானா ஒன்லி ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் எனி ஆஃப் தம். ஓகே, ஸோ நோ பர்சன் ஷால் பி டிஸ்கிரிமினேட்டட் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் எனி ஆஃப் தம். பட் கான்ஸ்டியூஷன் கிவ் சர்டன் பவர் டு தி பார்லிமெண்ட் டு enact certain law to ensure certain level of qualification for the person to contest in the election. So for example, Representation of People Act 1951 there is certain qualifications for the Lok Sabha constituency contest பண்ணக்கூடிய electorate individual ko
இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய இண்டிவிஜுவலுக்கோ தே ஹாவ் சர்டன் லெவல் ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ். பட் தட் குவாலிஃபிகேஷன் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் தி ரிலீஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் எனி ஆஃப் தம். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் மென்ஷன் பண்ணுது. 4வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா யூ ஷுட் ஃபாலோ ஆன் அடல்ட் சஃப்ரேஜ் இன் சென்ஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைசி இன் சென்ஸ் தோஸ் who above the age of 18 years as a citizen of India he has the right to vote as an constitutional right. ஓகே, ஸோ 18ங்கிறது வந்து அட் தி 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் கொண்டு வந்தாங்க. ஓகே, 326ல். ஸோ 326ல் அடல்ட் சஃப்ரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை என்ஷூர் பண்ணுதுன்னா ரைட் டு ஓட் அஸ் அன் கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக என்ஷூர் பண்ணுது. ஓகே, ஸோ இதெல்லாமே பிரின்சிபல்ஸ் விச் வாஸ் எம்ஃபசைஸ்டு இன் தி கான்ஸ்டியூஷன் டு கண்டக்ட் அண்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அட் த சேம் டைம் டு என்ஷூர் தி provisions in the preamble such as democratic and republic. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாமே பிரின்சிபல்ஸ் யூ ஷுட் ஃபாலோ. ஓகே, இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து அவங்க பிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் கொஷின்ஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு தடவை இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க, ரைட் டு ஓட் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் ரைட்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருந்துச்சு. எஸ், இட் இஸ் ஆன் கான்ஸ்டியூஷன் ரைட். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா பவர் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். பவர் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா எலெக்ஷன் ரிலேட்டட் இஷ்யூஸை பொறுத்தளவுக்கு ஆர் எலெக்ஷன் மேட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு ஹூ ஹாஸ் த ரைட் டு மேக் லா ஆன் தோஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா தட் இஸ் அன் பவர் கிவ் டு தி யூனியன் கவர்மெண்ட். ஓகே, எதுக்காக அப்படின்னா இன் ஆர்டர் டு என்ஷூர் அன் யூனிஃபார்மிட்டி த்ரூ அவுட் இந்தியா. ஓகே, ஸோ அந்த இந்தியா முழுக்க ஒரு யூனிஃபார்மிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு லா மேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட் தான் இருக்குது. ஓகே, சர்டன் ப்ரொவிஷன்ஸ் அதுவும் சப்சிடரி ப்ரொவிஷன்ஸ் தான் இட் கிவ் டு தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், நாட் ஆல். ஓகே, ஸோ மேஜராக எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்ல முடியாது. மேஜரான அமெண்ட்மெண்ட்ஸோ இல்லை மேஜர் சேஞ்சஸ் இன் தி எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு வரும்போது அங்கே யாருக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஸோ இட் வாஸ் என்ஷன்ட் இன் தி என்ட்ரி 72 லிஸ்ட் 1 ஆஃப் தி 7th ஷெட்யூல். ஸோ லிஸ்ட் 1 அப்படிங்கிறது ஒரு யூனியன் லிஸ்ட். ஓகே, வேர் பார்லிமெண்ட் ஒன்லி கேன் மேக் லா. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தே ஆர் பிரிங் சர்டன் ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்ஸ் இன் தி ஃபீல்டு அப்படின்னு வரும்போது அதில் ஒன் ஆஃப் தி முக்கியமான ஆக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். அனதர் ஒன் இஸ் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் 2003. ஓகே, ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950, டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் இதெல்லாம் எதை டிசைட் பண்ணுது அப்படின்னா மோட் ஆஃப் எலெக்ஷன் எப்படி இருக்கணும், தென் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் என்னவா இருக்க முடியும், என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை எலெக்ஷன் கமிஷனரோ இல்லை ரீஜனல் கமிஷனர்ஸோ இல்லை ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸோ ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி ஒரு ப்ரொசீஜர் என்ன ப்ரொசீஜர்ஸை வந்து ஒரு கேண்டிடேட் ஃபாலோ பண்ணணும், ஒரு பார்ட்டி ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த டிமாண்ட்ஸ் எல்லாமே ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே எதில் எம்ஃபசைஸ் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் எம்ஃபசைஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு திங் யூ ஹவ் டு அட்ரஸ், தட் இஸ் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டுக்கு தான் எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு லா மேக் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, வி கம் டு ஒன் கன்க்ளூஷன். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பியூட் ரிகார்டிங் எலெக்ஷன்ஸ். ஸோ எலெக்ஷன் கமிஷன் இன்னும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டிஸ்பியூட் ரிகார்டிங் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட் இன் தி எலெக்ஷன் யார் இதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் சேஸ் தட் ஒன்லி இட் கேன் சால்வ் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் பெட்டிஷன் தான். Okay, so Article 329 of the Constitution says, if there is any dispute arise in the conducting of election or process and disqualification, our Constitution provides Article 329 that ordinary court of the land will have no jurisdiction. Ordinary court of the land அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் செஷன் கோர்ட்டோ இல்லை அதர் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது தான். அவங்க இன்னும் சொல்லலை, பட் அதை யார்கிட்ட கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் டிசைட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, பட் ஓவராலாக ஆர்டினரி கோர்ட் ஆஃப் த லேண்ட் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதை கையாள முடியாது. இதை கையாளணும் அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷனில் ஏதாவது டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னா அதை எதை மூலமாக தான் சால்வ் பண்ண முடியும்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் பெட்டிஷன் தானோ தவிர நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிட் இல்லை. ஓகே, ஸோ ரிட் மூலமாக இதை பண்ண முடியாது, ஒன்லி எலெக்ஷன் பெட்டிஷன் மூலமாக தான் பண்ண முடியும். ஓகே, ஃபைன். இப்போ ஆர்டிகல் 71 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா த எக்ஸ்க்ளூசிவ் ஃபோரம் ஃபார்
adjudicating disputes for the election of president and vice president பொறுத்தளவுக்கு that particular election petition has to be dealt only by Supreme Court தான். ஓகே, ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷன்லையும் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்லையும் இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட்ஸ் நடக்குதுன்னா அதை சால்வ் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஸோ இது கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஆர்டிகல் 71 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் கான்ஸ்டியூஷனே சொல்லிடுது பிரசிடென்ட் எலெக்ஷன்லையும் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்லையும் ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சுன்னா அது சுப்ரீம் கோர்ட்டு தான் சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இந்த எலெக்ஷன் பெட்டிஷனை யார் ஃபைல் பண்ணுறது அப்படின்னா ஐதர் தட் கேண்டிடேட். ஓகே, ஸோ கேண்டிடேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எலக்டோரும் பண்ணலாம். ஸோ எலக்டார் அப்படின்னு சொல்கிறது ஓட்டு போடுறவங்க. ஸோ பிரசிடென்ட்டோட ஓட்டர் யாருன்னு தெரியும், தெரியும் எலக்டோரல் காலேஜில் யார் இருப்பாங்கன்னு தெரியும். எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட், எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, ஸோ அப்போது அந்த எலக்டோரும் எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம், கேண்டிடேட்டும் எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் இருக்காது, இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஹூ கேன் ஃபைல் ஆன் எலெக்ஷன் பெட்டிஷன் அப்படின்னா கேண்டிடேட் இல்லை எலக்டோரல், ரெண்டு பேர்த்தில் யார் வேணாலும் பண்ணலாம். எலக்டோரலாக நீங்கள் பண்ணணும்னா 20+ மெம்பர்ஸ் சேர்ந்து பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 71 கான்ஸ்டியூஷன் கிவ் ஒன் சொல்யூஷன் ஃபார் தி டிஸ்பியூட்ஸ் ரிகார்டிங் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன். தட் பிரசிடென்ட் அண்ட் எலெக்ஷன் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டு தான் டீல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. Whereas for the other elections such as state legislative assembly election, that is state legislature election, இல்லை பார்லிமெண்ட் எலெக்ஷனோ, ஸோ இதில் டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னா இதை எதில் எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1996 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேச்சர் ஆஃப் தி ஸ்டேட்டோ இல்லை பார்லிமெண்ட் எலெக்ஷனோ இதில் இன்கேஸ் எனி டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னா that particular dispute has to be solved only by means of election petition. அந்த எலெக்ஷன் பெட்டிஷனை சால்வ் அட்டன் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் எது அப்படின்னா ஹைகோர்ட்டு தான். ஓகே, ஸோ அண்டர் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் as in 1996 the power to design an election other than the president and vice president is vested in the high court. ஓகே, ஸோ ஹைகோர்ட்டு தான் எலெக்ஷன் பெட்டிஷனை டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணும். ஸோ பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்னா அது சுப்ரீம் கோர்ட். அதர் தென் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு வரும்போது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட்டோ பார்லிமெண்ட்டோட எலெக்ஷன்ஸோ இதில் இன்கேஸ் எனி டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னா ஒன்லி த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் பெட்டிஷன் தான் போக முடியும். அந்த எலெக்ஷன் பெட்டிஷனை அட்டன் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷன் எது தான் ஹைகோர்ட்டு தான். ஓகே, ஸோ இதை யூ ஹாவ் டு அப்சர்வ். ஃபைன், இது வித் ரெஸ்பெக்ட் டு சால்விங் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். ஸோ இப்போ கொஞ்சம் பேசிக்ஸில் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணக்கூடிய பிரின்சிபல்ஸ் என்னவா இருக்குது, இதை சால்வ் பண்ணக்கூடிய ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்டுக்கு என்ன இருக்குது, எலெக்ஷன் பெட்டிஷன்ஸை பொறுத்தளவுக்கு யார் இதை அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு கிளாரிட்டிலாம் யூ கம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ அடுத்து இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூஷனுக்குள்ளே போகிறோம், தட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன். ஓகே, அப்போ இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கான ரோல் என்ன அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் டு கண்டக்ட் எலெக்ஷன்ஸ் வித்தவுட் எனி ஃபியர் ஆர் ஃபேவர் அண்ட் டு கண்டக்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஒரு நாட்டில் டெமோக்ரஸியை நீங்கள் என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா எலெக்ஷன்ஸ் ப்ராப்பராக நடக்கணும். அப்போ அந்த ப்ராப்பராக நடக்க வேண்டிய எலெக்ஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்கணும். அந்த எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகணும். அப்போ இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். அந்த கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸில் எதெல்லாம் என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னா அதோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே நீங்கள் என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கணும். ஸோ அப்போ எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தளவுக்கு இங்கே நம்ம பார்த்த விஷயங்கள் இதுதான். இப்போ எலெக்ஷன் கமிஷனை பற்றி இன் டீட்டெயில் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ரோல் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப சிம்பிள். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த எலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணி வித் ஃப்ரீ அண்ட் ஃபேராக. ஓகே, ஸோ எந்த விதமான கரப்ஷனோ எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸோ இல்லாமல் பண்ணித்தர வேண்டிய ஒரு பொறுப்பு யார்கிட்ட கொடுத்துருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் கமிஷன் என்னவா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர் ஃபங்க்ஷன் ஆகணும். அப்போ அதுக்கு சர்டைன் லெவல் ஆஃப் அட்டானமியும் அதுக்கு சர்டைன் லெவல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸும் அதை செக்யூர் பண்ணுறதுக்கான சர்டைன் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர், அவங்களோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ், அவங்களோட ரிமூவல் ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா கான்ஸ்டியூஷன்லேயே மேண்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போனா தான் அந்த இன்ஸ்டியூஷன் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, அப்போ எலெக்ஷன் கமிஷனை பற்றி பேசியிருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னா அது ஆர்டிக்கல் 324 கிளாஸ் 1 தான். ஓகே, ஸோ இப்போ ஆர்டிக்கல் 324 கிளாஸ் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோட கம்போசிஷனை பற்றி சொல்கிறாங்க.
ஓகே, ஸோ அப்போ எலெக்ஷன் கமிஷன் கன்சிஸ்ட் ஆஃப் யார்? ஓகே, அந்த இன்ஸ்டியூஷனில் யார் அதிகப்படியான ரோல், தட் இஸ் ஹூ இஸ் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் கன்சர்ன் பர்சன் இஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஓகே, அண்ட் சச் அதர் கமிஷனர்ஸ் அஸ் பிரசிடென்ட் மே ஃப்ரம் டைம் டு டைம் ஃபிக்ஸ் subject to the provisions of any law made in behalf of parliament. ஓகே, ஸோ எலெக்ஷன் கமிஷனோட கம்போசிஷனை பொறுத்தளவுக்கு மேண்டேட்டடாக யார் இருக்கணும்னா எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் இருக்கணும். ஓகே, ஸோ எலெக்ஷன் கமிஷனர்னு ஒருத்தர் அஸ் அ ஹெட் இருக்கணும். இன்கேஸ் 2 or more than 3 எலெக்ஷன் கமிஷனர்ஸ், ஓகே, ஸோ 2 or 3 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வர்றாங்க அப்படின்னா தட் திஸ் கன்சர்ன் பர்சன் இஸ் ஆக்ட் அஸ் அன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ஓகே, ஸோ இந்த கம்போசிஷனோட நம்பர்ஸை டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ணுறாரு. Who decides the composition of the election commission? President. But president அந்த கம்போசிஷனை டிசைட் பண்ணுறதா இருந்தால் அது subject to the provisions. Subject to the provisionsனா within the boundary of parliament law. Okay, a law made by parliamentனு வச்சுக்கோங்க. Within the boundary of a law made by parliament. Okay, so அப்போது பிரசிடென்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த கம்போசிஷன் எவ்வளோ, அந்த கம்போசிஷனோட குவாலிஃபிகேஷன் என்ன, இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. பட் அந்த கம்போசிஷனை டிசைட் பண்ணுறதோ இல்லை அதில் இருக்கக்கூடிய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோ இது எல்லாமே சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் யார் மேட் பண்ண வேண்டியது இருக்குது? பார்லிமெண்ட் லா மேக் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ பார்லிமெண்ட் ஒரு லா மேக் பண்ணுது அப்படின்னா அந்த லா மேக் பண்ணுறதுல இருக்கக்கூடிய பவர் அண்ட் அத்தாரிட்டியை வச்சுக்கிட்டு பிரசிடென்ட் என்ன பண்ணுறாருன்னா இதை டிட்டர்மைன் பண்ணுறாரு. அப்போது ஓவராலாக ஒரு கொஸ்டின் வருதுன்னா ஹூ டிசைட்ஸ் தி கம்போசிஷன் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா அது பிரசிடென்ட் தான். பட் ப்ரொவைடட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் தி ப்ரொவிஷன் ஆஃப் தி பார்லிமெண்ட் பை லா. ஓகே, ஸோ லா மேக் பண்ணுற பார்லிமெண்ட்டோட லாக்குள்ளே தான் ஒரு ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறது தான். பட் இப்போதைக்கு இந்த கிளாரிட்டி இருந்தால் போதும். தட் இஸ் சச் அதர் கமிஷனர் அஸ் த பிரசிடென்ட் மே ஃப்ரம் டைம் டு டைம் ஃபிக்ஸ். ஓகே, அப்போது அது வந்து என்னென்னா ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு நம்பர் கிடையாது, இட் டைம் டு டைம் வேரி. ஓகே, ஸோ அதே மாதிரி அப்பாயின்ட் பண்ணுறது யார் வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன் கமிஷனரோ, தட் இஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோ அதர் எலெக்ஷன் கமிஷனரோ இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான். ஓகே, ஸோ த அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர் ஷால் பி மேட் பை தி பிரசிடென்ட் தான். ஓகே, ஸோ அப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வென் எனி அதர் மெம்பர், ஓகே, ஸோ அதர் தென் தி எலெக்ஷன் கமிஷன் ஒரு மல்டி பாடி இன்ஸ்டிடியூஷனாக மாறுது அப்படின்னா அப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னு ஒருத்தர் இருப்பார். அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ அட் ப்ரெசென்ட், ஓகே, அட் ப்ரெசென்ட் எத்தனை மெம்பர் இருக்காங்க எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தளவுக்கு அப்படின்னா there are 3 members. ஓகே, ஸோ எதுக்கப்புறம் அப்படின்னா 1989 அப்புறம், தட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1989 அப்புறம் அட் ப்ரெசென்ட் இப்போ எத்தனை எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 3 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதை தாண்டி 2 பேர் அசான் எலெக்ஷன் கமிஷனராக ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. அப்போ இப்போது எலெக்ஷன் கமிஷன் என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு 3 மெம்பர் பாடியாக ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த 3 மெம்பரையுமே அப்பாயின்ட் பண்ணுறது யார் தான்? பிரசிடென்ட் தான். ஓகே, ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி ஃபஸ்ட் நமக்கு தேவை. நெக்ஸ்ட், ஓகே, ஸோ அது போக சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோ அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸோ அவங்களோட குவாலிஃபிகேஷனை டிட்டர்மைன் பண்ணுறது எதில் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட், கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் பில் 2023. ஸோ இதில் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்த அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த ஆக்ட் படி ஒரு பர்டிகுலர் எலெக்ஷன் கமிஷனராக ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா அவருக்கு மினிமம் லெவல் ஆஃப் குவாலிஃபிகேஷன் என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் தி ரேங்க் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ ஒரு செக்ரட்டரி ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனராக ஆக முடியும். தட் இஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர் ஷால் பி அப்பாயிண்டட் ஃப்ரம் அமங்ஸ்ட் தி பர்சன் who are holding or have held a post equivalent to the rank of Secretary of the State of Government of India and shall be a person of integrity who have knowledge and experience in management and conduct of elections. So யூஸ்வலாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன போவாங்கன்னா டெபுடேஷனுக்கு சம் அதர் ஸ்டேட்ஸுக்கு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸில் போவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது யார் ஒரு எலெக்ஷன் கமிஷனராக ஆக முடியும், சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக ஆக முடியும் அப்படின்னா த பர்சன் ஹூ இஸ் அண்டர் தி ரேங்க் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரேங்க்ல இருக்கிறவங்க தான் போக முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த அமெண்ட்மெண்ட்டில் அவங்க போட்டிருக்கக்கூடிய ரூல். ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் நமக்கு ஓரளவுக்கு தெரியுது, வாட் இஸ் தி குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஓகே, கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணல, இட் இஸ் மென்ஷன் இன் தி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் பில் 2023 தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்,
சர்ச் கமிட்டி இது ரீசெண்டாக கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட். ஓகே, இந்த வருஷமே எதிர்பார்த்த கொஸ்டின் தான், பட் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, ஸோ 2 அமெண்ட்மெண்ட் இதில் கொண்டு வந்தாங்க. ஓகே, ஒன்று சர்ச் கமிட்டின்னு ஒன்று கொண்டு வராங்க, இன்னொன்று செலெக்ஷன் கமிட்டின்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்த சர்ச் கமிட்டியோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் பட் ஹூ ஆர் ஆல் தி பர்சன் ஹேவிங் அந்த இன்டெகிரிட்டி, அந்த குவாலிஃபிகேஷன் சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி செக்ரட்டரி ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்கணும், எலெக்ஷனில் சம் ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்போசிஷன். ஓகே, ஸோ அந்த ஒரு சர்ச் கமிட்டியோட ரோல் என்னென்னா, அப்படி ஒரு பர்சனை பேனல் ஆஃப் 5 பர்சன்ஸை தேடி எடுக்கிறது தான் அந்த சர்ச் கமிட்டியோட ரோல். ஓகே, இந்த சர்ச் கமிட்டி என்ன பண்ணிடும்னா லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் கொடுத்துரும். ஓகே, இந்த 5 மெம்பரில் செலெக்ஷன் கமிட்டிகிட்ட கொடுத்துரும். செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணும்னா இந்த 5ல் யாரான்னு ஒருத்தவங்களை சூஸ் பண்ணும். அப்போ இந்த சர்ச் கமிட்டி யார் ஹெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். So, a search committee headed by the Minister of Law and Justice and comprising 2 other members not below the rank of Secretary to the Government of India shall prepare a panel of 5 persons for consideration of the selection committee. So, search committee பொறுத்தளவுக்கு who headed it? Minister of Law and Justice. Selection committee அடுத்து தான் பார்க்க போகிறோம். ஓகே, அப்போது இந்த சர்ச் கமிட்டி அப்படிங்கிறது சர்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இது. தட் இஸ் இந்த மெம்பர்ஸ் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி செலெக்ஷன் கமிட்டி கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த செலெக்ஷன் கமிட்டி தான் இப்போ ரீசெண்டாக உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் சர்ச் கமிட்டியோட மறந்துடுங்க. செலெக்ஷன் கமிட்டியை ரொம்ப கிளியர் கட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் தி பாலிட்டி. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த அமெண்ட்மெண்ட், ஏன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் லீடர் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள், தென் தட் இஸ் அப்போசிஷன் லீடர். ஓகே, ஸோ அப்போசிஷன் லீடர் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள், தென் ஒன் மோர் பர்சன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஓவர் ரைட் பண்ணி 2023 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டில் செலெக்ஷன் கமிட்டியோட கம்போசிஷனில் யார் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் பிரைம் மினிஸ்டர் அஸ் அ சேர்பர்சன். ஓகே, ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் சேர்பர்சன். அதர் தென் தட் லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் இன் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். ஓகே, ஸோ லீடர் ஆஃப் தி ஹவுஸ் இன் தி அப்போசிஷன் இல்லை அப்படின்னா லீடர் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பார்ட்டி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அங்கே இருக்குது. ஸோ லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் இன் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். தென் ஒன் மோர் பர்சன் இஸ் யூனியன் கேபினெட் மினிஸ்டர். ஓகே, ஸோ அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், பட் தட் பர்டிகுலர் யூனியன் கேபினெட் மினிஸ்டர் ஹேஸ் டு பி நாமினேட்டட் பை தி பிரைம் மினிஸ்டர். ஓகே, ஸோ அப்போ செலெக்ஷன் கமிட்டி நமக்கு ஓரளவுக்கு கிளியர் கட்டாக தெரியுது. இப்போ ரீசெண்டாக நடந்த அமெண்ட்மெண்ட், இந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னு சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஸோ கம்போசிஷன், செலெக்ஷன் கம்போசிஷன், ஒரு செலெக்ஷன் கமிட்டி ஒன்று கொண்டு வருவோம். அந்த செலெக்ஷன் கமிட்டியில் தீஸ் ஆர் ஆல் தி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஓவர் ரைடு பண்ணி தான் ரீசெண்டாக வந்து அந்த 2023 அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சம் சேஞ்சஸ் கொண்டு வரும். அதில் ஒன் ஆஃப் த சேஞ்சஸ் தான் இந்த செலெக்ஷன் கமிட்டி. இந்த செலெக்ஷன் கமிட்டியில் இப்போ இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அப்படின்னா, ஒன் இஸ் சேர்பர்சன் யார், பிரைம் மினிஸ்டர். ஒன் மோர் பர்சன் இஸ் லீடர் ஆஃப் தி தட் இஸ் அப்போசிஷன் பார்ட்டி. ஓகே, ஸோ லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் இன் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், எதிர்க்கட்சி தலைவர். ஓகே, மூணாவது பர்சன் யார் அப்படின்னா ஒரு யூனியன் கேபினெட் ரேங்க்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர். அந்த யூனியன் கேபினெட் ரேங்க்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர் அந்த பர்சனை யார் நாமினேட் பண்ணுறாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் நாமினேட் பண்ணுறாங்க. ஓகே, இது ரெலவெண்ட்டான கிரிட்டிசிசம்லாம் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இதில் வெறும் எக்ஸிக்யூட்டிவோட ரோல் மட்டும்தான் இருக்குது, நாட் லெஜிஸ்லேச்சரோட ரோல் கிடையாது. வித் ரெஸ்பெக்ட் டு ஜுடிஷியரியோட ரோலும் கிடையாது. பட் கோஸ்வாமி கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸோ இல்லை அதர் எலக்ட்ரல் ரிஃபார்ம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்டோட அப்ரூவலும் தேவை. அப்படின்னா தான் அது வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்னா டு தி எலெக்ஷன் கமிஷனர் இருக்கும். அப்படிங்கிறதுலாம் டிபேட்டபிள். இன்சென்ஸ் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் அதெல்லாம் பார்க்க வேண்டிய ஏரியா. பட் இங்கே நம்ம இதுக்குள்ளே கன்ஃபைன் ஆகிறதுனால ஸோ செலெக்ஷன் கமிட்டியை பொறுத்தளவுக்கு யார் அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் ரீஜனல் கமிஷனர்ஸ். ஸோ அதர் ரீஜனல் கமிஷனர்ஸ் அப்படின்றவங்க நத்திங் பட் ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் வாஸ்ட் ஸ்டேட். ஓகே, ஸோ ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்கனாலோ இல்லை ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்கனாலோ அது ஃபேஸ் பை ஃபேஸாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 18th லோக்சபா அப்படி தான் நடந்துச்சு. அப்போ இந்த ஃபேஸ் பை ஃபேஸாக பண்ணுறாங்க அப்படின்னா வேரியஸ் ஸ்டேட்டில் ரீஜனல் கமிஷனர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இந்த ரீஜனல் கமிஷனர்ஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுறா? ரீஜனல் கமிஷனர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது யார் தான்? பிரசிடென்ட் தான். Okay, so President may also appoint after consultation with the Election Commission such regional commissioners as he may consider necessary to assist the Election Commission.
ஸோ எப்போ டைம்லனா ஒரு 4 or 5 ஸ்டேட்ஸில் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்கனாலோ, இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டே பெரிய ஸ்டேட்டாக இருக்குனாலோ, இல்லை ஓவராலாகவே ஒரு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே ரீஜனல் கமிஷன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது ஒரு ப்ரொவிஷன். அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ் டு அசிஸ்ட். ஸோ எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு ஒரு இண்டிபெண்ட் ஸ்டாஃப் கிடையாது. ஓகே, ஸோ ஸ்டாஃப்ங்கிற ஒரு பர்சன் கிடையாது. யார் ஸ்டாஃபாக ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, யார் ஒருத்தவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எம்ப்ளாயிஸாக இருக்காங்களோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எம்ப்ளாயிஸாக இருக்காங்களோ, வென் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போது அந்த ஸ்டாஃப்ஸ் யாருக்கு அசிஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனருக்கு அசிஸ்டட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போது ஒரு பிரசிடென்ட் ஆர் தி கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஷால் வென் ஸோ ரெக்வஸ்டட் பை தி எலெக்ஷன் கமிஷன் மேக் அவைலபிள் டு தி எலெக்ஷன் கமிஷன் ஆர் டு எ ரீஜனல் கமிஷனர் சச் ஸ்டாஃப் as may be necessary for the discharge of the functions conferred on the election commission by class 1. class 1 எதுனா 324 class 1. ஸோ அங்கே எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு? எலெக்ஷன் கமிஷனோட பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த கன்சிடரேஷனில் பார்க்கும்போது ஸ்டாஃப் அசிஸ்ட் பண்ண வேண்டிய ரோல் யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, டு தி பிரசிடென்ட் அஸ் வெல் அஸ் டு தி கவர்னர். ஓகே, ஸோ யூனியன் எம்ப்ளாயிஸையும் அவங்களால ரெக்ரூட் பண்ணி வச்சுக்க முடியும். ரெக்ரூட் இன் சென்ஸ் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சிருக்க முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் அவங்களால அசிஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சிருக்க முடியும். ஸோ இதெல்லாம் அப்பாயின்மெண்ட் பொறுத்தளவுக்கு இருக்கக்கூடிய மேட்டர்ஸ். தென் வாட் அபவுட் சர்வீஸ் அண்ட் டென்யூர்? ஸோ சர்வீஸ் அண்ட் டென்யூரை பொறுத்தளவுக்கு ஹூ ஹேஸ் டு டிசைட் அப்படின்னா பார்லிமெண்ட்டு தான். ஸோ அதுவும் இந்த கண்டிஷன் ஆஃப் ரூல்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ எலெக்ஷன் கமிஷன் கண்டிஷன் ரூல்ஸில் இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் any law made by the parliament, the condition of service and tenure of office of the election commissioner and the regional commissioner shall be such as president may by rule determine. அப்படி பார்க்கும்போது அந்த எலெக்ஷன் கண்டக்ட் ரூல்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தட் இஸ் எலெக்ஷன் கமிஷனர் ஆக்ட். ஓகே, ஸோ எலெக்ஷன் கமிஷனர் ஆக்டில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு எலெக்ஷன் கமிஷனர் he can hold office for a term of 6 years or 65 years whichever is earlier. ஓகே, ஸோ இது கான்ஸ்டியூஷனில் சொல்லலை. இது எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்டோட ஆக்ட். ஸோ அந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான் இது. அதர் தென் தட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் த சீஃப் கமிஷனரை பொறுத்தளவுக்கு ஷால் நாட் பி வேரிட் டியூ டு இஸ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப்டர் இஸ் அப்பாயின்மெண்ட். ஸோ அவங்களோட சேலரிஸை குறைக்கிறதோ இல்லை அவங்களோட டென்யூரை ரெடியூஸ் பண்ணுறதோ இதெல்லாம் எப்போ பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் எலெக்ஷன் கமிஷனர் அவரோட பொசிஷனில் இருக்கிற வரைக்கும் அவரோட ரோலை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா டிமினிஷ் பண்ணுற மாதிரி இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. இட் இஸ் தட் பவர் இஸ் கிவன் டு தி பார்லிமெண்ட். இந்த கண்டிஷன் பார்லிமெண்ட்டில் இதிலே சொல்லுது, கான்ஸ்டியூஷனில் இருக்குது இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன். இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் தான் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தது. ஓகே, சர்வீஸ் அண்ட் டென்யூர் பார்த்த மாதிரியே கான்ஸ்டியூஷன் எதையும் என்ஷூர் பண்ணுது அப்படின்னா, ரிமூவல் ப்ரொசீஜரையும் என்ஷூர் பண்ணுது. அப்போ ரிமூவல் ப்ரொசீஜரை பார்க்கும்போது வாட் டைப் ஆஃப் ரிமூவல் ப்ரொசீஜர் இஸ் அடாப்டட் இன் தி கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா, ஃபார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை பொறுத்தளவுக்கு. ஓகே, ஓகே, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ஒன் செகண்ட், சாரி. சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை பொறுத்தளவுக்கு ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் ஆன் தி சேம் கிரவுண்ட்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஓகே, ஸோ பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ண போகிறார் வித் ரெஸ்பெக்ட் டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். பட் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் ஹி ஹாஸ் டு கெட் அன் அப்ரூவல் ஃப்ரம் தி பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டில் தான் அவருக்கான இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜரை இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் இட் ஹாஸ் டு கெட் ஆன் மெஜாரிட்டி ஆஃப் 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி ஃப்ரம் போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரிமூவல் ப்ராசஸ் பார்க்கும்போது ஸோ அந்த பேசிஸில் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையும் நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, பட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படின்னு வரும்போது இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால், ஸோ அங்கேயும் பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒன்லி பிரசிடென்ட் கேன் ரிமூவ் தி அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் பட் ஃப்ரம் ஆஃபீஸ் எக்ஸப்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸையோ இல்லை ரீஜனல் கமிஷனர்ஸையோ யார் ரிமூவ் பண்ண முடியாது, பிரசிடென்ட் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இது டோட்டலி டிஃபரெண்ட் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட பார்க்கும்போது அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ஸோ இந்த இடத்துல இவங்களோட அட்டானமி கொஞ்சம் டைல்யூட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. பட் அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். பட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் அதர் எலெக்ஷன் கமிஷனருக்கும் உள்ள ரிமூவல் ப்ராசஸ் என்னவாகுது அப்படின்னா டிஃபர் ஆகுது. இது வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன் கமிஷனோட அட்டானமியை என்ஷூர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரொவிஷனாக இருக்குது. ஓகே, ஸோ ரிமூவல் ப்ராசஸ் அப்படிங்கிறது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன். ஓகே, ஸோ பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு வரும்போது
இதுக்கு முன்னாடி இது ஒன்றும் பார்த்துடலாம். ஓகே. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட இன்டர்வென்ஷன் இதில் இருக்கலாமா அப்படின்னா, எனி கோர்ட் ஆஃப் இன்டர்வென்ஷன் எதில் இருக்கக்கூடாது அப்படின்னா, டீலிமிட்டேஷனில் இருக்கக்கூடாது. இது டீலிமிட்டேஷன் கமிஷன் நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்ப்போம். டீலிமிட்டேஷன் கமிஷனை பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். பட் பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போகும்போது இட் இஸ் a ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் டு கண்டக்ட் எலெக்ஷன்ஸ் டு தி ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் அதர் திங்ஸ். பட் அந்த டைரக்ஷன் கொடுக்குறது, கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ், பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், இவங்க எல்லாத்தையுமே யார் ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க தான் பண்ணுறாங்க. அப்போது எலெக்ஷன் கமிஷனுக்கான ரோல் என்னென்ன வந்துருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்துருது, இன்னொன்று அட்வைசரி ஃபங்க்ஷன் வந்துருது, இன்னொன்று குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன் முக்கியமான ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன் கமிஷன். ஓகே. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனில் இவங்களுக்கான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் பட் டெரிட்டோரியல் ஏரியாஸ் ஆஃப் தி எலக்டோரல் கான்ஸ்டியூன்சிஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ தொகுதி பங்கீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, தொகுதி பங்கீடுனா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் தமிழ்நாடுன்னு சொல்லும் போது 234 தொகுதி இருக்குது அப்படின்னா, ஒரு தொகுதியோட டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் எவ்வளோ, வரையறம்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லும் போது, வரையறை எவ்வளோன்னு சொல்லும் போது அதை டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் தான். பட் அதுக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது டீலிமிட்டேஷன் கமிஷன். ஓகே. ஸோ இது இவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். அடுத்து டேட்டு, ஷெட்யூலு ஆஃப் தி எலெக்ஷன், இது எல்லாத்தையுமே டிட்டர்மைன் பண்ணுறது யார் தான் எலெக்ஷன் கமிஷன். பட் அனௌன்ஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அனௌன்ஸ் பண்ணுவார். ஓகே. இன்சென்ஸ் டேட்டை டிக்ளேர் பண்ணுறது. ஓகே. ஸோ டேட்டை டிசைட் பண்ணுறது இது எல்லாமே யார் பண்ணுவாங்கன்னா, ஷெட்யூல்ஸ் எல்லாத்தையுமே பண்ணுறது வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணும். அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ரெகக்னேஷன் கொடுக்குறதோ இல்லை எலெக்ஷன் சிம்பிள்ஸை அலோகேட் பண்ணுறதோ இந்த ரோல் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன். அடுத்து குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு டிஸ்பியூட் சால்விங் மெக்கானிசம் பாடியாக இருக்கும். அப்போ டிஸ்பியூட் செட்டிலிங் பாடியாக வரும்போது எதுலெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ் வித்தின் தி இன்ட்ரா பார்ட்டி. ஓகே. ஸோ பார்ட்டிக்குள்ளே நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்னால எலெக்ஷன் சிம்பிள்ஸில் ஏதாவது டிஸ்பியூட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த எலெக்ஷன் சிம்பிள்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணி இந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு இந்த சிம்பிள் போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோல் யாரோடதுன்னா எலெக்ஷன் கமிஷனோட தான். ரீசெண்டாக மகாராஷ்டிரா நடந்த அந்த ஸ்பிளிட்டு, தமிழ்நாட்டிலையும் நம்ம ஸ்பிளிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டைம் பீரியட். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிம்பிளை வித்ஹோல்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணும்போது அந்த சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருப்பாங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்ஸ், வேரியஸ் ஸ்டேட்ஸில் நடக்கக்கூடிய அந்த ஃபேக்ஷன்ஸ் நடக்கும்போது. ஸோ அப்போது ஒரு எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தி 2 இன்ஸ்டியூஷன் வரும்போது, தட் இஸ் இன்ட்ரா பார்ட்டியா வித்தின் தி பார்ட்டிக்குள்ளே 2 ஃபேக்ஷனாக பிரிகிறாங்க அப்படின்னா, அப்போது எலெக்ஷன் சிம்பிள்ஸை யார் கொடுக்கணும் அப்படிங்கிற டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனாக இது ஃபங்க்ஷன் ஆகுது. இது வித் ரெஸ்பெக்ட் டு குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வைசரி பாடியாக ஃபங்க்ஷன் ஆகும். அட்வைசரி பாடியாக எங்கே ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, நமக்கு தெரியும் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது பிரசிடென்ட் தான் பண்ண முடியும் அப்படின்னு. பட் ஹி ஹாஸ் டு கெட் அன் அட்வைஸ் ஃப்ரம் தி எலெக்ஷன் கமிஷன் பார்த்துருப்போம். எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டர் பைண்டிங்னு பார்த்துருப்போம். ஓகே. ஸோ அப்போ எலெக்ஷன் கமிஷன் அட்வைசரி ரோல் ப்ளே பண்ணுது எங்கே அப்படின்னா, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் டு தி பிரசிடென்ட். அதே மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டு தி கவர்னர். ஸோ இவங்க 2 பேத்துக்கு என்னென்னா எலெக்ஷன் கமிஷன் ஒரு அட்வைசரி பாடியாக ஃபங்க்ஷன் ஆகுது. அதே மாதிரி நம்ம பார்த்துருப்போம் ஆர்டிகல் 356 பிரசிடென்ட் ரூலோட மேக்ஸிமம் டியூரேஷன் எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னா 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதில் ஆனால் 1 இயருக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் இப்போதைக்கு எலெக்ஷன் நடத்துறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை அட்வைஸ் கொடுக்கணும். இந்த அட்வைஸ் இருந்தால் தான் பிரசிடென்ட் ரூலில் 1 இயருக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இன்னொரு கண்டிஷன் நேஷனல் எமர்ஜென்சி இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலாம். பட் 1 இயருக்கு மேலே எலெக்ஷன், தட் இஸ் பிரசிடென்ட் ரூலில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது எலெக்ஷன் கமிஷனோட அப்ரூவல் வேணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வைசரி பாடியாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபைன். ஸோ இந்த மேட்டர்ஸ்லாம் யார் டிசைட் பண்ணலாம் அப்படின்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் அதர் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் தான். ஓகே. இன் கேஸ் ஆஃப் எனி கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஒப்பீனியன் அரைஸ் இன் பிட்வீன் தீஸ் பர்சன்ஸ், மெஜாரிட்டி ப்ரிவைல்ஸ். ஸோ எந்த ஒரு 2 பர்சன்ஸ் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதுக்கு ஒருத்தர் அபைட் ஆகி போகணும். பட் மோஸ்ட்லி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எடுக்கிறது தான் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா டெசிஷனாக இருக்க முடியும் அங்கே. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு
எலெக்ஷன் கமிஷனோட ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்துட்டோம். எலெக்ஷன் கமிஷனோட கம்போசிஷன் பார்த்துட்டோம். அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டோம். அதில் செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லி கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். இதை ஃபாலோ பண்ணி அடுத்து லாஸ்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன். ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஆன் பவுண்டரி கமிஷன் சொல்லலாம். ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆர் பவுண்டரி கமிஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது, எந்த லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனாக எது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறது லிட்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இட் நத்திங் பட் ஃபிக்ஸிங் ஆன் லிமிட் ஆர் பவுண்டரிஸ் ஆஃப் டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சி இன் எ கண்ட்ரி ஆர் அ ப்ராவின்ஸ் ஹேவிங் எ லெஜிஸ்லேட்டிவ் பாடி. ஓகே, ஸோ இப்போ தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது அப்படின்னா இந்த 234 தொகுதியும் எந்தெந்த லிமிட் அப்படின்னு சொல்கிறோம்ல கான்ஸ்டிடுவன்சிஸ், இந்த லிமிட்டை வரையறை செய்கிறது இன்சென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் தான் பண்ணணும். ரீசெண்டாக இப்போ பண்ணது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பண்ணாங்க. ஓகே, ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷன் பண்ணாங்க. ஸோ இது ஒரு பவுண்டரி கமிஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த பவுண்டரி கமிஷன் அப்படிங்கிறது ஒரு ஹை பவர்டு பாடியாக இருக்குது. சோஃபார் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணது இது வரைக்கும் எத்தனை டைம்ஸ்னா 4 டைம்ஸ். ஸோ இதுதான் இந்த தடவை 2024 ப்ரிலிம்ஸ் கொஸ்டினாக வந்துச்சு. ஹவு மெனி டைம்ஸ் டீலிமிட்டேஷன் கமிஷன் வாஸ் ஃபார்ம்டு அப்படிங்கிறது. ஸோ ஓவராலாக 1952 ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்க, 62 ஃபார்ம் பண்ணாங்க, 72 ஃபார்ம் பண்ணாங்க, 2002 ஃபார்ம் பண்ணாங்க. 2002க்கு அப்புறம் என்ன பண்ணலை அப்படின்னா ஃபார்ம் பண்ண கிடையாது. பட் இப்போது டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸை பொறுத்தளவுக்கு 2001 சென்சஸை ஃபாலோ பண்ணுறோம். பாப்புலேஷனை பொறுத்தளவுக்கு 1971 சென்சஸவே ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த 234 தொகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பர் எது மூலமாக அரைவ் ஆகுது அப்படின்னா பாப்புலேஷனும் டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸோட க்ரைட்டீரியாவும் வச்சு தான். இன்சென்ஸ் ஒரு ஹில்லி ஏரியாவாக இருந்தால் அங்கே எப்படி அப்படிங்கிற டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸை வச்சு தான். பாப்புலேஷன் பார்த்தா 1971 சென்சஸோட நம்பர்ஸை வச்சு தான் இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த தொகுதி பங்கீடு செஞ்சுருக்கோம். ஓகே, 1971க்கு அப்புறம் என்னென்னா ஆக்டில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லணும்னா எவ்ரி சென்சஸ் முடிஞ்சோடனே என்ன பண்ணணும்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணி டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸோட ஜூரிஸ்டிக்ஷனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் 1971 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. எதுக்காக அப்படின்னா பாப்புலேஷன் கண்ட்ரோலிங் மெஷர்ஸ் அது பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் 1971 பண்ணியிருப்பாங்க. அதுக்காக 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2000 வரைக்கும் 1971 சென்சஸில் என்ன பாப்புலேஷன் இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுங்க டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸை டிவைட் பண்ணி அதுக்கேற்றபடி டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸை அசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அகெயின் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2022 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஓகே டில் 2026 வரைக்கும் பாப்புலேஷனுக்கு 1971 சென்சஸை யூஸ் பண்ணுங்க. வித் ரெஸ்பெக்ட் டு டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸ்னு வரும்போது 2001 சென்சஸை யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் 4 டீலிமிட்டேஷன் கமிஷன் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ 5ஆவதா ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அது 2026க்கு அப்புறம் தான் பண்ண முடியும். இது போன வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்ததுனால கேட்டாங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் 1971 ஃப்ரீஸ் பண்ணுது அஸ் அ பாப்புலேஷனாக. 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் 2026 வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லுது. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு டீலிமிட்டேஷன் கமிஷனோட கமிஷன் எத்தனை ஃபார்ம் பண்ணாங்கங்கிறது. கம்போசிஷனை பொறுத்தளவுக்கு இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை மீன்ஸ் ஆஃப் ஆக்ட் தான். ஏன்னா பார்லிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான். இதில் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டீலிமிட்டேஷன் கமிஷன் மெம்பர்ஸை பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார், ஒரு ஹை பவர்டு பாடி. ஓகே, ஸோ இதில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க அப்படின்னா ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஓகே, அடுத்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். இது ஒரு 3 member பாடி. ஓகே, ஸோ எலெக்ஷன் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒரு 3 member பாடி. இதோட கம்போசிஷன் அப்படின்னு வரும்போது ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு கம்போசிஷன் ஆஃப் தி டீலிமிட்டேஷன் கமிஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் பவுண்டரிஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடுவன்சிஸை டிஃபைன் பண்ணுறது தான் இவங்களோட. டிட்டர்மைன் பண்ணி அதை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட சொல்லிடுவாங்க, பிரசிடென்ட் அதை சொல்லிடுவார். ஓகே, தென்
இது ஒன்று. ஓகே, அது மாதிரி நம்ம ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சின்னு சொல்கிறோம்ல, ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஸோ இந்த கான்ஸ்டியூன்சிஸ் எது அப்படின்னு சொல்கிறதும் எதுதான், டீலிமிட்டேஷன் கமிஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இவங்க பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷனை எந்த கோர்ட்லேயுமே என்ன பண்ண முடியாதுன்னா கொஸ்டின் பண்ண முடியாது. இது இவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்டானமி. ஸோ இவங்களோட கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன், டீலிமிட்டேஷன் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனை நீங்கள் எங்கேயும் என்ன பண்ண முடியாதுன்னா எனி கோர்ட் ஆஃப் இதில் கொஸ்டின் பண்ண முடியாது. ஓகே, இது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்டானமி. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. பட் சப்மிட் பண்ணுறதை பற்றி என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பார்லிமெண்ட்னால கொண்டு வர முடியுமானா அதுவும் கிடையாது. அப்போ டீலிமிட்டேஷன் கமிஷன் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் இட் இஸ் ஃபைனல் அண்ட் அபைட் பை தி பிரசிடென்ட், அப்படியோட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பார்லிமெண்ட்னாலேயே அதை என்ன பண்ண முடியாதுன்னா கொஸ்டின் பண்ண முடியாது. பட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் பார்லிமெண்ட்லேயும் அதை ரிப்போர்ட்டாக மட்டும் வச்சுருப்பாங்க, அதோட காப்பியை. ஓகே, இது வித் ரெஸ்பெக்ட் டு டீலிமிட்டேஷன் கமிஷன். ஓகே, ஸோ இதோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனும் அதை ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனோட டீலிமிட்டேஷன் கமிஷனும் முடியுது. ஸோ இந்த இதெல்லாம் ஏற்கனவே நான் சொன்னது தான், ரிசர்வேஷன் கான்ஸ்டியூன்சிஸ் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸு, இதை கொடுக்குறதும் அவங்க தான் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதோட பர்டிகுலர்லி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் அதை ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் மெக்கானிசம் இன் இந்தியா, வாட் டைப் ஆஃப் பிரின்சிபல்ஸ் வி ஆர் ஃபாலோவிங், டிஸ்பியூட்ஸ் வந்தால் யார் சால்வ் பண்ணுறது, எலெக்ஷன் கமிஷனோட ரோல் என்ன, அதோட கம்போசிஷன் என்ன, இப்போது எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் அதர் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணுறது யார், செலெக்ஷன் கமிட்டியில் யார் இருக்கா, சர்ச் கமிட்டி யார் ஹெட் பண்ணுறா, இவரோட க்ரைட்டீரியா என்ன, இவங்களோட செலெக்ஷன் க்ரைட்டீரியா, ரீஜனல் எலெக்ஷன் கமிஷனர்ஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுறா, ஸ்டாஃப் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட்டோடக்கோ கவர்னருக்கோ ரோல் என்னவா இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் வரும்போது அவங்க என்னென்ன ரோல் பண்ணுறாங்க, தட் இஸ் அட்வைசரி ரோல் பார்க்குறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் பார்க்குறாங்க, குவாசி ஜுடிஷியல் ரோல் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது ரெலவெண்ட்டாக அப்படியே டீலிமிட்டேஷன் கமிஷனே நம்ம பேசியிருக்கோம். ஸோ ஓகே, ஸோ இதோட எலெக்ஷன் கமிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன் கமிஷன் தட் இஸ் ஓவர். அடுத்து பார்க்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் பார்க்கணும். அதை ஃபாலோ பண்ணி மிச்சம் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த பர்டிகுலர் கிளாஸில் வந்து ஓவராலாக நம்ம எலெக்ஷன் கமிஷன் ப்ளஸ் அதோட எலெக்ஷன் மெக்கானிசம் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஓவராலாக இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான ஸ்கோப் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸை அடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். இதோட இந்த பர்டிகுலர் செஷனை நான் வைண்ட் அப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க்யூ ஆல்.